உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது 14/4/2024 பிறக்கிறது. அந்த புத்தாண்டின் பெயராகப்பட்டது குரோதி வருடம். அதாவது தமிழ் வருடங்கள் 60, அதுல 38வது வருடம் குரோதி வருடம். அப்ப இந்த குரோதி வருடம் கும்ப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கும்பராசி கும்பராசிக்காரங்களாகப்பட்டது 2 கோயிலுக்கு போயிட்டு வரணும். உங்களுக்கு ஜென்ம சனி நடப்பதாலையும் திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்ல விஷயம். அது போக உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றதும் நல்ல விஷயம். இந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு சனியால் இருக்கக்கூடிய பாதிப்பு குறையும். திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றதுனால குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த குரோதி வருடம் பிறக்கிறது. அப்ப இந்த குரோதி வருடத்தால் நீங்க 7.5 சனியில எந்த விதமான பாதிப்புகளை நீங்க அடைந்திருந்தாலும் அந்த பாதிப்புகள் இருந்து நீங்க பார்க்க போனா ரிலீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த குரோதி வருடமாகப்பட்டது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்ப இந்த குரோதி வருடத்தினுடைய சப்போர்ட் ஆகப்பட்டது உங்களுக்கு நிலைச்சிருக்கும் அப்படின்ட்டா. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கும்பராசியில பிறந்தவங்களாகப்பட்டது தன்னுடைய மனைவி இல்லைன்னா கும்பராசியில பிறந்தவங்க தன்னுடைய கணவர், இவங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப கும்பராசியில பிறந்தவங்க அவங்களுடைய எதிர்பால் இனத்தவருக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க ஓரளவுக்கு அமைதியாக இருப்பது நல்லது. இப்ப கும்பராசியில ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னாவே நாம பார்க்க போனா எதையுமே அதிகமாக பேசக்கூடாது. 10 வார்த்தை பேசக்கூடிய இடத்துல 4 வார்த்தை தான் பேசணும். முடிஞ்ச வரைக்கும் பார்க்க போனா எல்லாத்தையுமே அனுசரிச்சு போறது நல்லது. யாரு கூடயுமே சங்கடப்படுத்தி அவங்களோட பார்க்க போனா இல்ல ஆர்கியூ பண்ணி எந்த விஷயத்தையுமே செய்யாமல் இருப்பது நல்லது. அப்ப நீங்கள் ஒருத்தர் செய்யக்கூடிய பிரச்சனையினால அது குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே உங்க பிசினஸ்ல நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளாகப்பட்டது பண்ணினால் உங்க பிசினஸ் பாதிக்கும். இல்ல நீங்க வெளியில நண்பர்கள்கிட்ட இது மாதிரி பிரச்சனைகள் பண்ணினால் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனைகளாகப்பட்டது கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக ரொம்ப காமாக இருப்பது நல்ல விஷயம். இது போக நீங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த குரோதி வருடத்தில் தீரும். அப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஞாபகம் மறதி ஆகுது, ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட்டா பண்ண முடியல, என்னால படிக்க முடியல இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரோதி வருடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படிப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆப்பட்டது தீர்ந்து நீங்க எதுவா இருந்தாலும் படிப்பீங்க, பாஸ் பண்ணுவீங்க, அதுல ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப லாபம் அப்படின்னா படிப்பு, அதே சமயத்துல உங்களுடைய தொழில், உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வேலை, இந்த விஷயங்களில் லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். அப்ப எனக்கு 7.5 சனி நடக்குது, எனக்கு எப்படி லாபம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக இதே ஒரு 40 வயசுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த 7.5 சனி பாதிக்காது. அப்ப 30 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுடைய கல்வியை பாதிக்கும், அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கும், அவங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். இதே பார்க்கணும் 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, கண்டிப்பா 50 வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த 7.5 சனி ஆகப்பட்டது பொங்கும் சனி. அப்ப இந்த சனியினால கண்டிப்பாக அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அப்படி இந்த சனி நல்லா இருந்தும் இப்ப ஒரு சிலர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்குது, எது செஞ்சாலும் நல்லா இல்லை, எதுலையுமே திருப்தி இல்லை அப்படின்னா
அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்துல தான் பிரச்சனை இருக்குது. அந்த ஜாதகத்தை நீங்க முதல்ல பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நீங்க அடுத்தது என்ன செய்ய வேண்டியது இருந்தாலும் கண்டிப்பாக செய்யணும். அதே சமயத்துல இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு எப்படின்னா இந்த கழுத்து பகுதியிலிருந்து தலை வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் ஆப்பட்டது பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அந்த ஆர்கான்ஸ்ல கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அப்ப இதை நீங்க கண்டிப்பாக நல்ல முறையில் கவனிச்சுக்கணும். சில சமயம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளும் வரலாம். அப்ப அந்த ஆப்ரேஷனை தள்ளி போட வேண்டாம். டாக்டர் சொல்றாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். நீங்க பயந்துட்டு தள்ளி போட்டுட்டு இருக்கிறதுங்கிறது கண்டிப்பாக அது நல்லது அல்ல. அப்ப இதே சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க தொலைதூர பயணம், இப்போ இந்த 7 சனி நடக்குது, இந்த 7 சனினால தொலைதூர பயணம் போறது நல்லதா, இல்ல வீடு மாத்துறது நல்லதா, இல்ல தொழில இடம் மாத்துறது நல்லதா இப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த 7 சனி காலகட்டத்துல நீங்க வீடு மாத்துறது நல்லது. ரெண்டாவது பார்க்க போனா தொழில் இடம் மாத்திரங்கிறது நல்லது. இல்லை வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் வெளிநாடு போகலாம். இப்போ அதே சமயத்துல நிறைய பேர் வெளிநாட்டுல உள்ளவங்க அவங்களும் தன்னுடைய வேலை விஷயத்துல கஷ்டப்படுறாங்க, தொழில் விஷயத்துல கஷ்டப்படுறாங்க. தொழில திருப்தி இல்லை, வேலையில திருப்தி இல்லை, செஞ்சுட்டு இருந்த வேலையுமே பாதியில போச்சு, நான் வேற வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அதுவுமே ஒன்றும் கிடைக்கல, இப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கும் இந்த குரோதி வருடத்தில் நல்ல வாய்ப்பாகப்பட்டது இருக்குது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கூடா நட்பு. இப்போ இந்த 7 சனி காலகட்டத்துல கும்பராசிக்காரங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா உங்களுக்கு கூடாத நட்பு. அப்ப அந்த கூடாத நட்பு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த நட்புனால பிரச்சனைகள் வரும். அப்ப போகக்கூடாத இடம் போகக்கூடாது, சேரக்கூடாதவங்க கூட சேரக்கூடாது. அப்படி நான் தன்னை இப்போ ஒழுங்குபடுத்திட்டா தான் நாம எதிரியுமே ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க இரவு நேரத்துல பயணம் செய்வது, இரவு நேரத்துல டிராவல் பண்ணுவது. இப்போ இரவு நேரத்தில் டிராவல் பண்றேங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால பார்க்க போனா நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எனக்கு நல்ல டிரைவருங்க, அவர் நல்லா ஓட்டுவாருங்க அப்படி நீங்க நினைச்சு அந்த டிரைவர் கூட போறீங்கன்னா அவங்க அந்த இரவு நேரத்துல கொஞ்சம் கண் அசரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இதனால கண்டிப்பாக விபத்துகள் நடக்கும். அப்படி விபத்துகள் நடந்தாலுமே அந்த டிரைவர் தப்பிச்சுக்குவாரு, கூட போன நீங்க தான் மாட்டிக்குவீங்க. அப்ப அந்த இரவு நேரத்துல நீங்க பிரயாணம் செய்வதை தவிர்த்துக்கோங்க. அப்படி பிரயாணம் செய்வதா இருந்தா கூட 12 மணி வரைக்கும் செய்யுங்க. அந்த 12 மணிக்கு மேல இந்த 4 மணி வரைக்கும் எங்கேயாவது ரெஸ்ட் எடுங்க. அதே மீறி இரவு நேரத்தில் நீங்க டிராவல் பண்றீங்கன்னா பிள்ளையார் கோயில்ல போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு உங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிங்க. அப்ப இது மாதிரி உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். இப்ப இது போக பாத்தீங்கன்னா இப்போ இந்த 7 சனியில உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு உடல் உபாதைகள் வரும். அப்போ அவங்களுக்கு உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்டது, இந்த முழங்கால் சம்பந்தப்பட்டது, இந்த மூட்டு வலி சம்பந்தப்பட்டது, இந்த மூச்சு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வரும். அப்ப அதுல பார்க்க போனா அவங்க நல்ல டாக்டரை பார்த்து அடிக்கடி டாக்டரை பார்த்து டெஸ்ட் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக்கொள்வது ரொம்ப நல்ல விசேஷம். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களாகப்பட்டது இந்த 7 சனியில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த குரோதி வருடத்தால் கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், இது உறுதி. இப்போ அதே சமயத்துல நீங்க படிப்புல நல்லா இருப்பீங்க, பிசினஸ்ல நல்லா இருப்பீங்க. இந்த 7 சனி காலகட்டத்திலேயே உங்களுக்கு வேலை, பிசினஸ் இதுல நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்க தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையா இருங்க. நீங்க இப்ப செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா கூடாத நட்பு, இரவு நேர விஷயத்துல டிராவல் பண்ணக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை, இதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா போதும். நேரில் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.